வீடு முழுவதும் நல்ல ஒரு தெய்வீக ஆற்றல் நிறைஞ்சிருக்கணும், லக்ஷ்மிகரமா என்னோட வீடு இருக்கணும், லக்ஷ்மி தேவி தாயார் என்னுடைய இல்லம் தேடி வரணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க இல்லையா? ஸோ அந்த லக்ஷ்மிகரம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்டை பத்தி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். உங்களுடைய இல்லங்கள்ல கப் சாம்பிராணி நீங்க யூஸ் பண்ணுவீங்க. நிறைய மூலிகைகள் நிறைந்த ஜம்போ கப் சாம்பிராணி நம்ம சிருஷ்டி ஒளியில இருக்கு. இது ஒரே ஒரு கப் சாம்பிராணி நீங்க யூஸ் பண்ணாலே நல்ல ஒரு தெய்வீக ஆற்றல் உங்க இல்லங்கள்ல கிடைக்கும். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல இந்த கப் சாம்பிராணிய காலை மாலை ஏதாவது ஒரு வேளை, காலை அப்படின்னா 4:30 அந்த டைம்ல யூஸ் பண்ணுங்க. மாலை பொழுதுல நான் ஏத்த போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா 5:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ள இந்த கப் சாம்பிராணிய உங்க இல்லத்துல உங்க பூஜை அறையில ஏத்தி வைங்க. லட்சுமி தேவி தாயாரே அந்த வாசனையால் ஈர்க்கப்பட்டு உங்க இல்லம் தேடி நீங்க என்ன வரம் கேக்குறீங்களோ அந்த வரத்தை கை மேல கொடுத்துட்டு போவாங்க. அதே மாதிரி முன்னோர்கள் ஆசி எனக்கு வேணும், பித்ருக்களுடைய சாபமோ தோஷமோ எனக்கு இருந்ததுன்னா, என்னோட குடும்பத்துக்கு இருந்ததுன்னா அது நீங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அமாவாசைகள்ல இந்த கப் சாம்பிராணியை நீங்க பயன்படுத்துங்க. குலதெய்வத்தினுடைய பரிபூரண அருளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சாம்பிராணி தான் இந்த கப் சாம்பிராணி அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய வாசனை உங்க வீட்டுல பரவ பரவ குலதெய்வமே உங்க வீட்டுல நின்னு பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க. பௌர்ணமி தினங்கள்ல இந்த சாம்பிராணிய யாருக்கெல்லாம் இந்த கப் சாம்பிராணி, இந்த பாட்டில் 500 ரூபாய், யாருக்கெல்லாம் வேணுமோ வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க. இது கொரியரும் அனுப்புறோம். இல்ல நான் டைரக்டா சிருஷ்டி ஒளியை விசிட் பண்ணி வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினைச்சாலும் மறைமலை நகர்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய ஷாப்புக்கு டைரக்டா வாங்க. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தினம் தினம் ஒவ்வொரு பதிவுகள் நம்ம சிருஷ்டி ஒளியில பார்த்துட்டு இருக்கோம். நிறைய நல்ல பதிவுகள் சாய் பாலாஜி அவர்களோட இணைந்து நிறைய நல்ல பதிவுகள் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீடு முழுவதும் நல்ல ஒரு தெய்வீக ஆற்றல் நிறைஞ்சிருக்கணும், லக்ஷ்மிகரமா என்னோட வீடு இருக்கணும், லக்ஷ்மி தேவி தாயார் என்னுடைய இல்லம் தேடி வரணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க இல்லையா? ஸோ அந்த லக்ஷ்மிகரம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்டை பத்தி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம சிருஷ்டி ஒளியில நிறைய கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க, பொருட்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி நம்ம சிருஷ்டி ஒளிக்கு டைரக்டா விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஆன்மீக பொருட்களை வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறைமலை நகர்ல தான், அதாவது தாம்பரத்துல இருந்து செங்கல்பட்டு போற வழியில மறைமலை நகர்ல நம்மளுடைய சிருஷ்டி ஒளி ஷாப் அமைஞ்சிருக்கு. டைரக்டா வாங்க. பூஜிக்கப்பட்ட பரிகார பூஜை பொருட்கள் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நம்ம சிருஷ்டி ஒளி தான். குரு அருளோடு திருவருளையும் சேர்த்து நீங்க இங்க இருந்து எடுத்துட்டு போக முடியும். அந்த அளவுக்கு அதிகமான சக்தியும் ஆற்றலும் கொண்ட ஸ்தாபனம் அப்படின்னு சொல்லலாம். எல்லா பொருளுமே முறைப்படி பூஜை பண்ணி சுத்தி பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறோம். நம்மளுடைய ஆலயம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தான் தோன்றி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி கஷேத்திரத்துல இந்த ஷாப்புக்கு வரக்கூடிய எல்லா பொருட்களும் குரு காளி மாதாஜி அம்மா அவர்களின் திருக்கரங்களால பூஜை செய்யப்பட்டு அப்புறம் தான் நம்ம ஷாப்புக்கே வருது. ஸோ ஷாப்ல மறுபடியும் நீங்க அந்த பொருளை வாங்கும் போது பூஜை பண்ணி தான் உங்க எல்லாருக்குமே கொடுக்குறோம். ஸோ அதீத சக்தி நிறைந்த சக்தி ஓட்டம் ஊட்டப்பட்ட பொருட்கள் இருக்கக்கூடிய இடம்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட இந்த இடத்துல இருந்து உங்க இல்லத்திற்கு லக்ஷ்மி தேவி தாயார் தேடி வரணும், குலதெய்வத்தோட அருள் என்னுடைய இல்லத்துல நிலைச்சு இருக்கணும், அதே மாதிரி முன்னோர்களுடைய அருளும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க பயன்படுத்த வேண்டிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட் தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். அது என்ன ப்ராடக்ட்? இந்த தான் நான் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த ப்ராடக்டை நீங்க உங்களுடைய வீடுகள்ல உங்களுடைய இல்லத்துல பயன்படுத்தும் பொழுது எந்தெந்த கிழமையில பயன்படுத்தும் பொழுது என்னென்ன பலன் அப்படின்றத நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். உங்களுடைய இல்லங்கள்ல கப் சாம்பிராணி நீங்க யூஸ் பண்ணுவீங்க. நிறைய மூலிகைகள் நிறைந்த ஜம்போ கப் சாம்பிராணி நம்ம சிருஷ்டி ஒளியில இருக்கு. இந்த கப்பு எங்க வேணா கிடைக்குங்க. நார்மலா நம்மளுடைய எல்லா இடங்கள்லயும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்மளுடைய புவனேஸ்வரி தாயாரின் திருவடிகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கப் சாம்பிராணி தான் இந்த ஜம்போ கப் அப்படின்னு சொல்லலாம்.
இதை வந்து நீங்க எந்தெந்த கிழமைகள்ல பயன்படுத்தினா என்ன பலன் அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்களேன். இது ஒரே ஒரு கப் சாம்பிராணி நீங்க யூஸ் பண்ணாலே நல்ல ஒரு தெய்வீக ஆற்றல் வந்து உங்க இல்லங்கள்ல கிடைக்கும். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல இந்த கப் சாம்பிராணிய காலை மாலை ஏதாவது ஒரு வேளை, காலை அப்படின்னா 4:30 6 அந்த டைம்ல யூஸ் பண்ணுங்க. மாலை பொழுதுல நான் ஏத்த போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா 5:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ள இந்த கப் சாம்பிராணியை உங்க இல்லத்துல உங்க பூஜை அறையில ஏத்தி வைங்க. ஏத்தி வைக்கும் பொழுது நீங்க இதை ஏத்திட்டு முதல்ல சாமி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா சுவாமி படங்களுக்கும், திருவுருவ படங்கள் அத்தனை படங்களுக்குமே நீங்க அழகா இந்த கப் சாம்பிராணியை காமிச்சிட்டு உங்க வீட்டுல உள்ள எல்லா மூளை முடுக்குகள்லையும், பீரோக்கு பின்னாடி, ரூம்ல, கிச்சன்ல, ஹால்லன்னு எல்லா இடங்கள்லையும் இந்த சாம்பிராணி புகை படும்படி நீங்க ஃபுல்லா வச்சுட்டு ஹாலோட மத்தியில கொண்டு வச்சிருங்க. இது அப்படியே டைரக்டா வைக்க கூடாது. ஏதாவது ஒரு மண் தகடு, மண் சட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, சின்ன சைஸ்ல இது வைக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அதன் மேல இந்த எண்ணெய் ஃபுல் தணலா இருக்கும். இது அது மேல இதை வச்சிருங்க. நல்ல ஒரு மண் பாத்திரம் ஏதாவது ஒண்ணு எடுத்து அது உள்ள வச்சிருங்க. இந்த புகை உங்க வீடு முழுக்க நிறையும் பொழுது நீங்க டைரக்டா யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் இதனுடைய ஆற்றல் உங்களுக்கு தெரியும். வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நீங்க இதை பயன்படுத்தும் பொழுது லக்ஷ்மி தேவி தாயாரே அந்த வாசனையால் ஈர்க்கப்பட்டு உங்க இல்லம் தேடி வந்து நீங்க என்ன வரம் கேக்குறீங்களோ அந்த வரத்தை கை மேல கொடுத்துட்டு போவாங்க. அதே மாதிரி முன்னோர்கள் ஆசி எனக்கு வேணும், பித்ருக்களுடைய சாபமோ தோஷமோ எனக்கு இருந்ததுன்னா, என்னோட குடும்பத்துக்கு இருந்ததுன்னா அது நீங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அமாவாசைகள்ல இந்த கப் சாம்பிராணியை நீங்க பயன்படுத்துங்க. அமாவாசை பித்ரு தர்ப்பணம் செய்யறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல முன்னோர்களுக்கு படையல் போடுறவங்களா இருந்தாலும் சரி, முன்னோர்களுக்காக அன்னைக்கு நான் பூஜை ஸ்பெஷலா செய்யறேன் அப்படின்னாலும் சரி, இந்த கப் சாம்பிராணியை பயன்படுத்தி முன்னோர்களுடைய திருவுருவ படத்துக்கு நீங்க காமிச்சிட்டு அவங்க பக்கத்திலேயே வச்சுட்டு, எனக்கு ஏதாவது நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் ஏதாவது இருந்தாலும், எனக்கு சாபங்கள் ஏதாவது இருந்தாலும் அது முற்றிலும் அகன்றணும், அது முற்றிலும் களைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி மனமாற பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய முன்னோர்கள் கிட்ட. அமாவாசையில இதை பண்ணணும். எனக்கு குலதெய்வத்தோட அருள் வேணும், குலதெய்வத்தோட அருள் எனக்கு இருக்கா இல்லையானே எனக்கு தெரியல, என்னுடைய குலதெய்வம் கட்டுல இருக்கு அப்படின்னு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவீங்க. குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண அருளை வந்து பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சாம்பிராணி தான் இந்த கப் சாம்பிராணி அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய வாசனை உங்க வீட்டுல பரவ குலதெய்வமே உங்க வீட்டுல நின்னு பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க. பௌர்ணமி தினங்கள்ல இந்த சாம்பிராணியை உங்க இல்லங்கள்ல பயன்படுத்தும் பொழுது குலதெய்வத்தினுடைய அருளும் ஆசையும் முழுமையா உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு பாட்டில உங்க குலதெய்வ கோவிலுக்கு நீங்க அப்படியே வாங்கி கொடுக்கலாம். நான் குலதெய்வம் கோயிலுக்கு பூஜைக்காக போறேன், என்னென்ன பொருட்கள்லாம் நான் வாங்கி எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க இல்லையா. இந்த கப் சாம்பிராணி இந்த ஒரு பாட்டில் அப்படியே வாங்கி கொண்டு அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்கிட்ட நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வெள்ளி செவ்வாய்க்கிழமைகள்லயோ இல்ல தினப்படியோ இந்த கப் சாம்பிராணிய உங்களுடைய குலதெய்வத்துக்கு போடும் பொழுது உங்களுடைய மனமும் குடும்பமும் அங்க நிறைஞ்சிருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் தவிடு பொடியாயிடும் அப்படின்னு சொல்லலாம். பௌர்ணமியில உங்க இல்லத்துல பயன்படுத்திக்கோங்க. இது முழு பாட்டிலும் வாங்கி ஒவ்வொரு கிழமையும் பயன்படுத்துறதால ஒவ்வொரு பலன்கள் நீங்க கை மேல உங்களுக்கு அந்த பலன்கள் கிடைக்கும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த கப் சாம்பிராணி இந்த பாட்டில் வந்து 500 ரூபாய், யாருக்கெல்லாம் வேணுமோ வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க. இது வந்து கொரியரும் அனுப்புறோம். இல்ல நான் டைரக்டா சிருஷ்டி ஒளியை விசிட் பண்ணி வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினைச்சாலும் மறைமலை நகர்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய ஷாப்புக்கு டைரக்டா வாங்க. இங்க இருக்கக்கூடிய எண்ணற்ற பரிகார பூஜை பொருட்களை பார்த்துட்டு அதுல உங்களுக்கு என்ன பொருள் தேவை, என்ன பிரச்சனைக்கு என்ன பொருள் இங்க கிடைக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வாங்கி பயன்படுத்திக்கோங்க. இந்த கப் சாம்பிராணி உங்களுக்கு வேணும்னா வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி இப்பவே புக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.